ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் ரெசிபி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க திரமிசு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் நம்ம ஸ்டைலில். ஸோ இதுக்கு நான் டோஸ்ட் டீ ரஸ்க் எடுத்திருக்கேன், கூடவே ஹட்சன் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் அண்ட் கொஞ்சமாக மில்க் எடுத்துக்கலாம். இது அப்படியே மிக்சர் கிரைண்டரில் பன்னீர் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் சுகர் போட்டுக்கிறேன், ஹனியும் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. அண்ட் இது அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே காஃபி பவுடரை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு, ரஸ்க்கும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ரஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி பவுடரில் நல்லா போட்டு ஒரு டிப் பண்ணி எடுத்து வைங்க. அந்த ஹாட் வாட்டர்லேயே அந்த காஃபியோட எசன்ஸ் அதில் இறங்கியிருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதே ப்ராசஸில் காஃபி பவுடரில் டிப் பண்ணி இந்த ரஸ்க் எல்லாத்தையுமே ஆர்டராக 4 அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி அழகாக ஆர்டர் பண்ணால் தான் அது நம்ம எடுக்கிறப்போ லேயர் கேக்ஸாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமையும் மேலே போட்டு அதை அழகாக கோட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த லேயர் பண்ண போகிறோம். அடுத்த லேயரும் சேம் ப்ராசஸ் தான். காஃபி பவுடரில் நல்லா டிப் பண்ணி ரஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அகைன் செகண்ட் லேயர் வைக்க போகிறோம். இந்த லேயர் நம்ம எத்தனை லேயர் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேக்கும் லேயராக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் பூஸ்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோகோ பவுடர் கூட மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக அங்கங்கே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் கோகோ பவுடரையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எதிர்பார்த்து திரமிசு ரெடியாக போகுது. இதுக்கு ஒரு 2 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் டெலிஷியஸான ஒரு ஹெல்தியான திரமிசு இஸ் ரெடி. இதில் 36 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அதை உடச்சி எடுக்கிறப்ப பாருங்களேன், அப்படி லேயராக சூப்பராக இருக்குது இந்த கேக் ஃப்ளேவர். இதோட டேஸ்ட் இன்னும் சாக்லேட்டி ஆக்கிறதுக்காக நான் மஞ்ச் சாக்லேட் எடுத்திருக்கேன், வேஃபர் ஆட் பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு கிடைச்ச சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதிர்பார்த்த யம்மி திரமிசு இஸ் ரெடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ்.